வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கருப்பு படத்தோட அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட அப்டேட்ஸ் இந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருப்பு படத்தை பற்றி டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் இந்த சம்மர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கான வேலைகள் கரெக்டாக இருக்குது. ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு பக்காவாக இப்போ ரேப் பண்ணி வச்சிருக்கோம் படத்தை. பட் ஏன் இன்னும் ஹைப் பண்ணாமல், ஏன் ரொம்ப ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் இருக்கும் அப்படின்னா, இப்போ இருக்க ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் செம்மையாக ஹைப் பண்ணி செம்மையாக ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்லாம் சொல்லி ப்ரமோஷன் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆனோடனே பயங்கரமாக ட்ரால் பண்ணிடுறாங்க. அது இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ படத்தை ரொம்ப ஹைப்லாம் பண்ணாமல் என்ன படத்தில் இருக்கோ அதோட அந்த ஒரு சில ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து படத்தை ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணுறது மட்டும் தான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அண்ட் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் படம் நல்லா இருக்கும். எப்போ படம் ரிலீஸ் ஆனாலுமே படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சம்மர் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மோஸ்ட்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்துருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் கருப்பு படம் எப்படி இருக்க போகுதுன்னு. மோஸ்ட்டாக ஏப்ரல் எண்டு இல்லைனா அந்த ஒரு தமிழ் நியூ இயர் அந்த டைமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.